வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் 31, அத்தியாயம் 22. வாசிப்பவர் மதுமிதா. நீங்கள் பிஸியா? நிஜமாகவே வா? இப்படி ஒரு கேள்வி உங்களிடம் யாராவது கேட்டால் கோபம் வருமா அல்லது சிரிப்பீர்களா? பதில் முன்னது என்றால் சரி சரி, நீங்கள் நிஜமாகவே பிஸிதான். ஆனால் பின்னது என்றால் அட, இவர் கண்டுபிடித்து விட்டாரே என்று நினைக்கிறீர்களோ? சரி சரி, இன்னொரு பாட்டி கதையை கேட்போம். கேட்டவுடன் என் கேள்வியின் அர்த்தம் புரியும். ஒரு கோழி தன் குஞ்சுகளுடன் வீட்டில் இருந்ததாம். ஒரு முறை வெளியே சென்றபோது அதற்கு தரையில் சில நெல் மணிகள் அகப்பட்டதாம். நெல் மணிகளை பார்த்ததும் அதற்கு தோன்றியதாம், தினம் நாம் உணவுக்கு அலைய வேண்டியுள்ளதே, இந்த நெல்லை நிலத்தில் பயிரிட்டால் நிறைய தானியம் கிடைக்கும். மற்றவர்களையும் உதவிக்கு அழைத்து கொள்வோம். நம் நிலத்திலிருந்தே நம் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் என்று கணக்கு போட்டதாம். அதன்படியே அந்த நெல்லையெல்லாம் குனிந்து வாரி எடுத்துக்கொண்டு மற்ற மிருகங்களிடம் உதவி கேட்கப் போகலாம் என்று முதலில் நாயிடம் போய் உதவிக்கு அழைத்ததாம். இந்த நெல்லையெல்லாம் பயிரிட்டால் நமக்கு தேவையான உணவு கிடைத்துவிடும், உதவிக்கு வருகிறாயா என்று. ஆனால் நான் வேட்டைக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நேரமில்லை என்று நாய் உடனே மறுத்துவிட்டதாம். அடுத்து நம் கோழி பூனையிடம் சென்றது. கோழியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எனக்கு இந்த மூஞ்சூரை தேட வேண்டும், இப்போ எனக்கு நேரமில்லை என்றதாம். அடுத்து கோழி மூஞ்சூரிடம் போய் நின்றது. ஐயா கோழியக்கா, எனக்கு இப்போ பாலாடை தேடணுமே, உன்னுடன் எப்படி வர முடியும் என்று கை விரித்து விட்டது. இப்படியே இதர மிருகங்களும் மனம் சோர்ந்து போனாலும் ஆர்வம் குறையாமல் கோழி தானே தனியாக விதையை நிலத்தில் இட்டது. பிறகு தினம் தண்ணீர் விட்டு பராமரித்தது. ஒவ்வொரு கட்டத்திலும் மற்றவர்களை உதவிக்கு அழைத்தது. ஆனால் ஒருவரும் வரவில்லை. எல்லோரும் அவரவர் வேளையில் மூழ்கி இருந்தனர். கடைசியில் நெற்கள் குதிர்ந்து செடிகள் பிரம்மாதமாக வளர்ந்திருந்தன. அறுவடைக்கு மீண்டும் போய் அனைவரையும் கோழி சென்று அழைத்தது. யாரும் வரவில்லை. தானே அறுவடையும் செய்து வீட்டில் வந்து அன்று புது நெல்லை குத்தி தன் குஞ்சுகளுக்கு உணவு சமைத்தது. சமைத்து முடித்ததும் மீண்டும் வெளியே வந்து ஒரு குரல் கொடுத்தது. புது அரிசியில் உணவு சமைச்சிருக்கேன், யார் வந்து எங்களுடன் உண்ணப் போகிறார்கள் என்று. உடனேயே எல்லா மிருகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வீட்டு வாசலில் வந்து நின்றன. நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று. சரி, கோழி என்ன பதில் சொல்லிற்று என்று நமக்கு தெரியும். வேலை என்றால் வீழ்ந்து கிடப்பீர், சோறு என்றால் வாயத் திறப்பீரோ. பாட்டி இப்படித்தான் முடிப்பாள். ஆனால் கோழி மற்ற மிருகங்களை விரட்டிவிட்டதா அல்லது மன்னித்து உணவை பங்கு போட்டு கொண்டதா என்பது மன்னிப்பு பற்றி சொல்கிறோமா அல்லது தண்டனையை பற்றி சொல்கிறோமா என்று நாம் பார்க்க விரும்பும் கோணத்தை பொறுத்தது. இங்கே நமக்கு தேவையான பாடம் வேறு. பல சமயங்களில் நமக்கு இஷ்டமில்லாத வேலையை செய்ய நேரும்போது முடிந்தவரையில் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்க நினைப்போம். பொதுவாக வேலை செய்யும் இடங்களில் வேலை கழுப்பினி என்று சொல்வார்களே, அதுபோல் வேலை செய்ய சோம்பல் படும் ஊழியர்கள் பலர் இருப்பார்கள். மேலே உள்ள கதையில் உள்ளது போல் அனுபவம் நம்மில் பலருக்கும் இருந்திருக்கும். ஒரு வேளையில் ஆர்வத்துடன் நம் மனம், நேரம் என்று எல்லாவற்றையும் ஈடுபடுத்தி உழைத்து இறங்கியிருப்போம். பல நாட்கள் தொடர்ந்து அந்த வேளையில் மூழ்கி கடைசியில் காரியம் கைகூடி வெற்றியாக வரும் நிலையில் அந்த வெற்றியை பங்கு போட பலர் வந்து நிற்பார்கள். ஒரு குழுவாக இணைந்து வேலை செய்யும் போது ஒருவரே எல்லா வேலையையும் செய்யவிட்டு வேடிக்கை பார்ப்பது முறையானது அல்ல. இப்படிப்பட்ட வேலை கழுப்பிணிகள் சொல்லும் ஒரு காரணம், அவர்கள் வேறு ஏதோ ஒரு வேளையில் மும்முரமாக இருப்பது போல் காட்டிக்கொள்வதுதான். நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று ஒரே அடியாக நேரமே இல்லை போல் காண்பித்து கொள்வார்கள். சில வருடங்கள் முன்னால் பல நிறுவனங்களில் ஆட்குறைப்பு செய்யும் நிலை ஏற்பட்டது. பல வங்கிகளிலும் கணினிமயமாக்கப்பட்டு நிறைய தன்னார்வ ஓய்வு ஊக்குவிக்கப்பட்டு ஆட்கள் குறைக்கப்பட்டார்கள். அப்போது எனக்கு பழக்கமான ஒரு வங்கியில் ஆட்கள் குறைந்து
வெறும் 3 பேர் என்ற நிலை ஏற்பட்டது. அந்த மேனேஜர் வேலைப்பளு ஜாஸ்தியாகிவிட்டது என்று ஓரளவு சலித்து கொண்டாலும் தன் கூட இருக்கும் மற்ற 2 ஊழியரும் நிறைய ஒத்துழைப்பதால் சமாளிக்க முடிகிறது என்றார். மூவரும் குறிப்பிட்ட இன்ன வேலை என்று பங்கு போடாமல் எல்லோரும் எல்லா வேலையும் செய்தனர். ஒருவர் கவுண்டரில் இருந்தார், மற்றவர் உள்ளே கணக்கு பார்த்து கொள்வார். இன்னொருவர் புதிதாக வரும் வாடிக்கையாளர்களை கவனிப்பார். எங்கே தேவை இருக்கிறதோ சட்டென்று மூவரில் ஒருவர் அங்கே சென்று வேலை செய்வது பார்க்க வேடிக்கையாக இருந்தாலும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் மாட்டேன், இது ஏன் வேலை இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை போன்ற வார்த்தைகள் வெளிவராமல் மூவரும் ஒரு லயத்தில் வேலை செய்தது குறிப்பிடத்தகுந்தது. சாக்குப்போக்கு சொல்பவர்கள் முக்கியமாக சொல்லும் காரணம் நேரமில்லை. என் மகன்கள் சிறுவர்களாக இருந்தபோது அவர்கள் கண்களில் படும்படி ஒரு வாக்கியம் எழுதி வைத்திருப்பேன். நேரமில்லை என்று சொல்லாதே. உண்மையில் நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்றால் உனக்கு இதை செய்ய இஷ்டமில்லை என்பதுதான். ஏதேனும் வேளையிலிருந்து அவர்கள் நழுவும் போது இந்த வாக்கியம் அவர்கள் கண்களில் படும். சிரித்து கொண்டே உண்மையை ஒத்துக்கொள்வார்கள், ஏன் பிடிக்கவில்லை என்று. அல்லது கட்டாயம் செய்ய வேண்டியிருந்தால் செய்துவிட்டு போய்விடுவார்கள். இப்போதெல்லாம் இந்த வாக்கியம் நம் காதுகளில் அடிக்கடி விழுகிறது. ஒவ்வொருவரும் 24 மணி நேரமும், மன்னிக்கவும், தூங்கும் நேரம் 6 மணி நேரம் கழித்து 18 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதை சாதிக்க வேண்டும், அதை சாதிக்க வேண்டும் என்று 1000 வேலைகள். எல்லாமே நமக்கு பிடித்துத்தான் செய்கிறோம் என்றில்லை. ஆனால் பிடிக்காத வேலைகளை முடிந்த வரையில் தள்ளி போடுவோம், நேரமில்லை என்ற சாக்கில். சரி, சாக்குப்போக்கு இல்லை, உங்களுக்கு விருப்பமானதை செய்ய உண்மையாலுமே நேரம் இல்லை என்கிறீர்களா? அப்படியானால் அடுத்த கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எவ்வளவு முக்கியம் அந்த வேலை? பெரும்பாலும் காலக்கெடு இல்லாத எந்த ஒன்றுக்கும் நாம் நம்மை அவசரப்படுத்தி ஒரு முனைப்போடு செய்ய மாட்டோம். இது மனித சுபாவம். அதனால் நாம் விரும்பும் வேலைகளுக்கு நாமே ஒரு காலக்கெடு வைத்துக்கொண்டு ஒரு குறிக்கோள் அல்லது இலக்கு வைத்துக்கொண்டு முனைப்புடன் செயல்பட வேண்டும். உதாரணமாக, உங்களுக்கு இசையில் விருப்பம், கற்றுக்கொள்ள நேரமே இல்லை என்கிறீர்கள். உங்கள் ஆர்வம் உண்மையில் ஆழமாக இருந்தது என்றால் எப்படியாவது நேரம் ஒதுக்கி இசை கற்றுக்கொள்ள முனைவீர்கள். ஓவியம் வரைய பிடிக்கும், ஆனால் பெயிண்ட் பிரஷ் எல்லாம் தூசு மண்டி கிடக்கிறதா? மாதம் ஒரு ஓவியமாவது முடிக்க வேண்டும் என்று ஒரு முனைப்புடன் செயல்படுங்கள். எல்லோருக்கும் இருப்பது 24 மணி நேரம்தான். அதற்குள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நுழைத்துவிட முடியும், முழு மனம் இருந்தால். சாக்குப்போக்கு சொல்கிறோம் என்றால் ஆர்வத்தை விட நம் சோம்பேறித்தனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று பொருள். கடவுள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு பதிலாக 30 மணி நேரம் கொடுத்திருந்தால் கூட நாம் நேரமில்லை என்று தான் அழுத்துக்கொள்வோம். அட, உபரியாக 6 மணி நேரம் இருக்கிறதே என்று தோன்றாது. 30 மணி நேர அட்டவணையில் சுழன்று கொண்டிருப்போம், அப்போதும் விரும்புவதை செய்ய நேரமில்லாமல். நிர்வாகியல் பாடங்களில் நேரம் நிர்வாகம் பற்றி சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு ஜாடியில் கொஞ்சம் மணல், தண்ணீர் மற்றும் கூழாங்கற்கள் என்று பல தரப்பட்ட சாமான்களை போட வேண்டும். வெளியே இருக்கும் அத்தனையும் உள்ளே போட்டுவிட வேண்டும். பாக்கி எதுவும் மிஞ்சக்கூடாது. சிலர் முதலில் மணல் எல்லாவற்றையும் முதலில் போட்டுவிட்டு பின்னர் கூழாங்கற்களை போட முயற்சிப்பார்கள். மணல் முழுவதும் பாதி நிரம்பி இருக்கும். மேலே கூழாங்கற்கள் ஆங்காங்கே உருவத்திற்கு ஏற்ற மாதிரி போட்டு கொண்டு வரும்போது நிறைய போட முடியாது. அதே சமயம் நிறைய இடைவெளி இருந்து அநேக இடங்கள் வெறுமையாக இருக்கும். இடமும் வீண். அனைத்து சாமான்களையும் போட முடியவில்லை. அதற்கு பதிலாக நிரப்ப கடினமாக இருப்பதை, கூழாங்கல்லை முதலில் போட்டுவிட்டு அதன்பின் மணலை போடும்போது கூழாங்கற்கள் இடையே இருக்கும் இடைவெளி வழியே எல்லா மணலும் ஊடுருவி போய் ஜாடியின் அடியிலிருந்து நிரம்ப ஆரம்பிக்கும். இப்போது கூழாங்கற்களும் நுழைந்து விட்டன, மணலும் முழுவதும் போய்விட்டன. எஞ்சியிருப்பது தண்ணீர். தண்ணீரை இப்போது மேலே விடும்போது அடியில் இருக்கும் மணல் உறிஞ்சிக் கொள்வதால் தண்ணீர் அனைத்தும் உள்ளே நுழைந்துவிடும். ஆக சாமர்த்தியமாக எதை முதலில் போடுவது என்ற முன்னுரிமை வரிசையுடன் போடும்போது
எல்லா சாமான்களும் நுழைந்து விட்டன. நேரமும் இப்படித்தான். ஒரு வேலை செய்யும்போது அது முடியும் வரை வெறுமே காத்திராமல் அதற்குள் இன்னொரு சிறு வேலை ஏதாவது செய்து முடிக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். இன்று பல தர வேலைகள், மல்டி டாஸ்கிங் என்ற முறையை பல ஊழியர்கள் கையாண்டு வாழ்வில் வேகமாக முன்னேறுகிறார்கள். ஒரே சமயத்தில் பல வேலைகள் செய்யக்கூடியவை, செய்யும்போது நேரமின்மை என்பதே இராது. வேலைகளை வழக்கமாக கட்டாயம் செய்ய வேண்டுபவை, மனம் பொருந்தி கவனம் செலுத்தி செய்ய வேண்டுபவை என்று வகை பிரித்து செய்ய வேண்டும். வழக்கமாகவும் கட்டாயமும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு முன் கவனம் செலுத்தி செய்ய வேண்டுபவையே முதலில் செய்யும் போது அந்த வேலைக்கான நமது கவனமும் நேரமும் பிரத்யேகமாக கிடைக்கும். அதை செய்து முடித்துவிட்டு வழக்கமான கட்டாயமான வேலையை அதை எப்படியும் செய்தே ஆக வேண்டும் என்று இருப்பதால் செய்து முடித்து விடுவோம். அப்படி இல்லாமல் வழக்கமான கட்டாயமான வேலைகளில் முதலில் நம் கவனம் செலுத்தினால் பின்னர் கவனம் செலுத்த வேண்டிய வேலைக்கு நாம் வருவதற்குள் சற்று தளர்ச்சி, சோம்பல் என்று ஏதாவது குறுக்கிடும். விளைவு தள்ளி போடுவோம். அதனால் நம் மனநிலையை அறிந்து எதை முதலில் செய்ய வேண்டும் என்று நமக்கு நாமே திட்டமிட வேண்டும். அதேபோல் வேலைகளை அன்றாடம் செய்பவை வாரந்தோறும், மாதந்தோறும், ஆண்டு முறை என்று வரிசைப்படுத்தி வாழ்நாளில் குறிக்கோள் என்று வகைப்படுத்தி திட்டமிட வேண்டும். வாழ்நாள் குறிக்கோள் அல்லது நீண்ட நாள் இலக்கு என்று இருக்கும்போது அதை என்றோ ஒரு நாள் செய்ய வேண்டும் என்று ஒத்தி போடாமல் ஆண்டு அல்லது நீண்ட நாள் இலக்கிற்கான வேலையையும் இன்றே தொடங்கி வைத்துவிட வேண்டும். அதாவது அந்த இலக்கை நோக்கி நகர ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்ப திட்டமிடுதல், முன்னேற்பாடுக்கான ஆராய்ச்சிகள் என்ற ரீதியில் மனதளவில் ஒரு குவியம் அந்த இலக்கின் மேல் செலுத்தப்பட வேண்டும். பின்னர் வாரக்கெடு, மாதக்கெடு என்று ஒரு வரைபட திட்டப்படி அதை நோக்கி நகர ஆரம்பிக்க வேண்டும். அந்த நம் தினசரி வேலைகளில் அந்த இலக்கை அல்லது இலக்குகளை நோக்கி நமது வேலைகள் 1% அளவாவது இருக்க வேண்டும். வேலைகளை முன்னுரிமை கொடுத்து மனதுள் திட்டம் போட்டு செய்தோமானால் நேரமில்லை என்ற வார்த்தைக்கே இடமிராது. அத்தியாயம் 22 முடிவுற்றது. அத்தியாயம் 23 சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.